வணக்கம் தோழர், ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஆடிபிளாக இருக்கா நான் பேசுகிறது? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. வணக்கம், என்னுடைய பெயர் பிரியதர்ஷினி. ஸோ இன்றைக்கி நான் எடுத்து பேசக்கூடிய தலைப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலித் பெண்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகளுக்கு பொது சமூகத்தின் கள்ள மௌனம் அப்படிங்கிற தலைப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த தலைப்பை கேட்கும்பொழுது ஒரு பொது பார்வையிலிருந்து பார்த்தாலோ, இதை வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தா ஆப்வியஸ்லாக வந்து இதுக்கு ஒரு கேள்வி எழுப்பப்படும். ஏன் வந்து வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் அதிலிருந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏன் தலித் பெண்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். ஸோ அதனால வந்துட்டு இந்த தலைப்போட முக்கியத்துவம் என்ன, ஏன் இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு இந்திய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தொகையில் மொத்தம் வந்துட்டு ஒரு 16% ஆஃப் த பெண்கள் வந்து தலித் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்துட்டு நமக்கு தெரியும், காலம் காலமாக வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆண்கள் வந்து பெண்களை ஒடுக்கிட்டு தான் இருக்காங்க. பெண்கள் பல்வேறு வகையான ஒடுக்குமுறைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து தலித் பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அவங்க சந்திக்கக்கூடிய வன்முறைகளோட இன்டென்சிட்டி லெவல் வேறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் அவங்க சந்திக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளில் அதோடைய நோக்கமும் வேறுபடுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தலித் அல்லாத பெண்கள் அவங்களுடைய பிளாட்ஃபார்மை அமைச்சிக்கிற அளவுக்கு தலித் பெண்கள் வந்து அவங்களுடைய பிளாட்ஃபார்மை அமைச்சிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி ஆண்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேல்தட்டு பெண்களாக இருக்கட்டும், தலித் சமூகத்திலிருந்து ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒடுக்குமுறையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய உடல் மேலே அவளுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொது சமூகத்தில் அவளால் ஏன் பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதுனால முக்காவாசின்னு கூட கிடையாது, ஒரு 99% ஆஃப் த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். பெரும்பான்மையாக வந்துட்டு இங்கே வந்து நம்ம ஒரு தலித் பெண்கள் மேலே செலுத்தக்கூடிய ஒரு ஆதிக்க மனநிலை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆதிக்க மனநிலையில் இப்போ வந்துட்டு ஒரு பெண் மேலே அவளுடைய பாலியல் வன்முறைக்கு ஒரு பெண் ஆளாக்கப்படுறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பெண் வந்துட்டு இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்துட்டு ஒரு கோர்ட்டுக்கு போகிறாங்க, அடுத்த ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பொதுவான ஒரு ஒரு மென்டாலிட்டியிலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னவா இருக்கும்னா, உங்களுக்கு இதனால் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்கள் குடும்ப மானம் போயிடும், ஸோ அதனால் ஏன் இதெல்லாம் நீங்கள் வெளியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்காவாசியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ராமாக்குள்ளே அவங்கள தள்ளி அவங்க வந்து இதை பற்றி பேசாமல் அவங்கள வந்து அப்படியே அடக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து, கம்பேரிட்டிவ்லி தலித் பெண்கள் வந்து ஒரு 3 வகையான ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங், அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலே இந்த சமுதாயத்தில் அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க படிக்கக்கூடிய எல்லா காலகட்டத்திலேருந்து கடைசி காலம் வரைக்குமே வந்துட்டு பல்வேறு வகையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்ரெஷனுக்கு ஆளாக்கப்படுறாங்க. செகண்ட் திங், அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வராங்க. அதனால வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு அவங்களுடைய குடும்பமாகட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெளியே அவங்க போய் அவங்க சந்திக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், மேல்தட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஸோ
அத்தனை பேரை சுற்றி அவங்க ஒரு பெரிய ஒடுக்குமுறையை சந்திக்கப்படுறாங்க. மூன்றாவது விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எக்கனாமிக்கலி அப்ரெஸ்ட் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கால்வாசி பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கூலி வேலைக்கு செய்யக்கூடிய பெண்களாகவோ இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறது சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கு அவங்க பெண்ணுங்கிறதுனால, தலித் பெண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு சரியான ஒரு கூலி கிடைக்காம அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு 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 பெரும்பான்மையான ஒரு இதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஒரு சில ஆய்வறிக்கைகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷனை வந்து படிக்காத பெண்கள் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்களா, நல்லா படித்த பெண்கள்லாம் இப்போ நல்லா தானே இருக்காங்க, எல்லாரும் படித்து முன்னுக்கு வந்துட்டாங்கல்ல, ஸோ அவங்க இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொன்னாலுமே, நல்லா படித்து ஒரு நல்ல ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை கல்லூரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணாலுமே அந்த இடத்துல அவங்க வந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் தே பிலாங் டு அப்ரெஸ்டு காஸ்ட் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த இடத்துலையுமே ஒரு பெரும்பான்மையான ஒரு ஒடுக்குமுறையை தான் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கலவரம் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல தாக்கப்படக்கூடியது வந்துட்டு இப்போ ஒரு சாதி இந்துக்குமே ஒரு தலித்துகளுக்குமே பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல தாக்கப்படுறது வந்து தலித் பெண்களாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தலித் பெண்ணை தாக்கும் போதோ இல்லை அவங்கள ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுதோ அந்த இடத்துல அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு மரியாதை, அந்த குடும்பத்துடைய ஒரு ஹானர் வந்து அந்த இடத்துல வந்து கொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கருதி அந்த இடத்துலையுமே பாதிக்கப்படுறது தலித் பெண்களாக தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது, இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்பொழுது ஆப்வியஸ்லி வந்துட்டு இந்த டாபிக் பெண்ணியத்திலிருந்து தலித் பெண்ணியத்தை பிரித்து எடுத்து அதை ஒரு பொது சமூகம் முழுசாக பேசணும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து வந்து நான் வந்து இரண்டாவது விஷயமா எதை வந்து ரொம்ப முக்கியமாக முன்னிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணிய அமைப்புகள் எந்த அளவுக்கு தலித் பெண்ணியம் பேசுகிறாங்க, இல்லை தலித் பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளை முன்னெடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பொதுவான ஒரு பெண்ணிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய முக்காவாசியான வாதங்கள் எப்படி இருக்கும்னா, அதாவது வந்துட்டு ஆடை சுதந்திரங்கள் பற்றியோ இல்லை வந்து ஆணுக்கு நிகராக பெண்களை வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம், அப்படி இல்லையா வந்துட்டு என்ன சொல்கிறது பேச்சில் உடை அதில் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இது வந்து இது ஒரு பக்கம் பார்த்தோம்னா இது எதுவுமே தப்பு கிடையாது. அட் த சேம் டைம் ஒரு பெரும்பான்மையான மக்கள் அவங்களுடைய ஒரு பேசிக் உரிமை, அதாவது ஒரு அடித்தட்டு உரிமையே மறுக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரமே அவங்க வந்து ஒரு பெண்ணுங்கிறதுனாலையோ இல்லை ஒடுக்கப்பட்ட பெண்ணுங்கிறதுனாலையோ மறுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு லார்ஜர் சொசைட்டியில் நிறைய பெண்ணி அமைப்புகள் இருக்குது, அதுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னே நம்மளால சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய நிறைய பெண்ணி அமைப்புகள் இதை வந்து எந்த அளவுக்கு முன்னெடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வியை முன்னெடுத்து வைக்கணும். அதே மாதிரி இப்போ இங்கே இருக்க இந்த நாட்டில் வந்துட்டு எல்லா பெண்களுமே சரிசமமா, இல்லை எல்லா பெண்களுக்குமே ஒரே மாதிரியான ஒடுக்குமுறைகள் நடக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ வந்து ஒரு எலைட் விமன் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை அவங்களோட வீட்லேயோ அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒடுக்குமுறைகள் வேறு மாதிரி இருக்கும். அதே ஒரு தலித் பெண்ணோ இல்லை ஒரு பழங்குடியினர் பெண்ணோ இல்லை ஒரு சிறுபான்மையை சார்ந்த ஒரு பெண்ணோ அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். எவ்வளோதான் நம்ம வந்து இப்போ நம்ம மாறிடுச்சு, இல்லை யாருமே ஆப்ரேஷன்லாம் அவ்வளோவா ஃபேஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே இவங்களுடைய அப்ரெஷனை நம்ம அந்த இடத்துல இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அப்படி ஒரு சிலர் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பெண்ணிய அமைப்புகள் தான் வந்துட்டு இதை பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ஏன் வந்துட்டு இதை லார்ஜர் சொசைட்டியில் பேசுறதுக்கு இது ஏன் ஒரு பெரிய தயக்கமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்குது. அதையும் புரிஞ்சு பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்குன்னா, ஒரு தலித் பெண்ணுக்கு ஏதாவது ஒரு கொடுமை நடந்தாலும் அதை வந்து ஒரு தலித் பெண் தலைவரோ இல்லை தலித் கூட்டமைப்புகளோ இல்லை வந்துட்டு தலித்திய கட்சிகளோ அவங்க மட்டும்தான் பேசணும், நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பர்சனாக ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் தான் இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதோட ஒரு செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பள்ளிகளில் கல்லூரிகளில் வேலை பார்க்குறவங்க இல்லை ஸ்கூலில் இருக்கக்கூடிய சில்ட்ரன், அதாவது கேர்ள் சில்ட்ரன், அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துல இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய கேர்ள் சில்ட்ரன் ஆப்வியஸ்லி வந்துட்டு கண்டிப்பாக எல்லா வகையான டிஸ்கிரிமினேஷனுமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஸ்டாஃப்ஸ் மூலமாக இருக்கட்டும், இல்லை கூட வேலை பார்க்குறவங்க, இல்லை கூட படிக்கக்கூடிய குழந்தைங்க, இது மூலமாக எல்லார் மூலமாகவுமே வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்கோம், அந்த ஸ்டெப்பை நம்ம வந்து தேடி தேடி பார்த்தாலுமே வந்துட்டு எங்கேயோ ஒரு புள்ளியோ ஒரு 1-2 புள்ளியோ தான் நம்ம கண்ணுக்கு படும். ஸோ இது எல்லாமே இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனைகள், இது எல்லாமே வந்துட்டு ஏன் இந்த ஒரு லார்ஜர் சொசைட்டி எவ்வளவோ விஷயங்கள் பேசுறதுக்கு, எவ்வளவோ ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை என்னென்னமோ விஷயங்களை பேச முடியறவங்களால ஏன் இந்த விஷயத்த பேச முடியல அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு நிஜமாவே யோசிக்கும் போது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அடுத்தது வந்து இந்த டாபிக்லேயே நம்ம சொல்லியிருப்போம் கள்ள மௌனம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த வார்த்தையை வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஒரு டீப்பான வார்த்தையாக நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு சிலருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு வந்து ஒடுக்குமுறை நடக்குது. அது ஒரு சில மக்களுக்கு நடக்குது. ஒரு பகுதியில் இருக்கவங்க வந்துட்டு அதை பற்றி என்ன ஒரு டீட்டெயில்னு எதுவுமே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பகுதி மக்கள் அது எல்லாமே தெரிஞ்சு நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நம்ம இதை பேசினால நமக்கு என்ன பெனிஃபிட், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் நடக்குதா, இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கா, ஓகே ஃபைன், அதோட நான் நிறுத்திக்கிறேன். இல்லை எங்கேயாவது ஒருத்தங்களுக்கு யாரோ ஒருத்தங்க அவங்க இருக்கக்கூடிய காஸ்ட்னால ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணுறத நான் பேசுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் வந்துட போகுதுன்னு இருக்கிறதுனால தான் முக்காவாசியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலாவோ இல்லை வந்துட்டு இது வரைக்குமே நடந்துக்கிட்டு இருந்த இன்சிடென்ட்ஸ் வச்சு பிகினிங்ல இருந்து நந்தினியிலேருந்து அப்புறம் ராஜலக்ஷ்மி, அதுக்கப்புறம் ஒரு கிராமத்துக்கு முன்னாடியே ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கற்பழிச்சு அந்த இடத்துலயே எரிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு மனதைரியம் வருது. அதை மொத்த ஒரு கிராமமே வேடிக்கை பார்க்குது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு ரீசன் நமக்கு அங்கே இன்டர்செக்ட் ஆகிறது ஒன்னே ஒன்று, அவங்க ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து நம்ம ஏன் வந்து ஒரு பெண்ணிய பார்வையில் மட்டுமே ஏன் நம்ம பார்க்காம இதை வந்து ஒரு தலித் பெண்ணிய பார்வையா கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, அதாவது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு செக்ஷுவல் வயலன்ஸையும் இன்னொரு செக்ஷுவல் வயலன்ஸையும் ஆப்வியஸ்லி கம்பேர் பண்ணக்கூடாது தான். பிகாஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மோசமான விஷயங்கள் தான். அதையும் மீறி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு நிர்பயாவையும் மனிஷாவையும் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்வாதியையும் நந்தினியையும் நம்ம எடுத்துக்கலாம். நிர்பயாவுக்கும் ஸ்வாதிக்கும் கிடைச்ச என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அந்த புரட்சி ஏன் வந்து நந்தினிக்கோ மனிஷாவுக்கோ ராஜலக்ஷ்மிக்கோ கிடைக்கல அப்படிங்கிறது நம்மளே வந்து கேள்வி கேட்டுக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஓவர் நைட்டில் எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆச்சு. எல்லாரும் அதுக்காக ஒரு புது தனி சட்டமே கொண்டு வந்தாங்க. இதை என்ன சொல்கிறது, அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன குழந்தைங்களாமே கற்பழிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஏன் அதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்புமே முன்னெடுக்க முடியல? ஜஸ்ட் பிகாஸ் ஒரு நேஷனல் பார்ட்டியோட தலைவர் அங்கே போய் பார்த்தாரு அப்படிங்கிற காரணத்துக்கு அப்புறம் தான் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நேஷனல் லெவலில் ஒரு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இல்லை யாருமே போய் பார்க்காம அப்படின்னா இது ஒரு 10ஓட 11வது கேஸாக வந்து அப்படியே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் வந்து தலித் பெண்கள் மேலே நடக்கக்கூடிய வன்முறைகளை முன்னெடுத்து வைக்கிறதுக்கு எந்த ஒரு பொது சமூகமே வரமாட்டேங்குது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு இதோட ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஃபைல் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து அப்படியே ரொம்ப டிலே ப்ராசஸாக நடக்கும். அங்கே அந்த பக்கம் அப்படி பார்த்தோம்னா டக்குன்னு அடுத்தடுத்து எல்லாமே போயிடும். இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு கொலை மிரட்டல் வரும். அந்த என்ன சொல்கிறது, சர்வைவரோடோ இல்லை விக்டிமோட ஒரு ஃபேமிலிக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஒரு கொலை மிரட்டல் வரும். அது வந்து எதுவுமே ஒரு மேல்தட்டு பெண்ணுக்கோ இல்லை அந்த குடும்பத்துக்கு எதுக்குமே நடக்காது. இது வந்து என்ன சொல்கிறது, அப்ரெஸ்டு வெர்ஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஃப் பீப்புளை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டபுள் அப்ரெஸ்ட் பண்ணும்போது இதை கண்டிப்பாக வந்துட்டு முற்போக்கு பேசுகிறவங்களுமே வந்துட்டு இதை பேசும்போது இது மூலமா நீங்க வந்து சாதியை திணிக்க பாக்குறீங்க. எல்லா பெண்களுமே தான் வந்துட்டு ஒவ்வொரு நாள் அங்கங்க இந்தியால வந்துட்டு கற்பழிக்கப்படுறாங்க, சோ கால்டு கற்பழிக்கப்படுறாங்க, ப்ரூட்டலி வந்துட்டு அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, ஃபிசிக்கலி லைக் ரேப் பண்ணப்படுறாங்க. ஸோ அதை ஏன் நீங்கள் வந்து அதையும் இதையும் ஒன்றா சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் இதை மட்டும் தனியாக வச்சு இதை மட்டும் நீங்கள் வந்து இதுக்குள்ளேயும் நீங்கள் சாதியம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து முற்போக்கு பேசக்கூடிய பலருடைய மனப்பான்மையுமே இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு இதை குறித்து எந்த அரசாங்கமோ இல்லை மக்களோ யாருமே வந்துட்டு முன்னெடுத்து ஒரு தலித்
பெண்ணுக்கு நடக்கக்கூடிய வன்முறையை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குரியே. அதுக்கான தயக்கம் என்னவா இருக்கு? இல்லை பொது சமூகத்தில் சாதியை குறித்து பேசுறதுனாலையோ இல்லை சாதியை குறித்து வன்முறையை பேசுறதுனாலையோ அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஒரு முக்காவாசியான பெண்ணி அமைப்புகள் இதை பேச தயங்குறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அதே மாதிரி ஒரு 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 ரீசெண்டாக நடத்தின ஒரு ஆய்வில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது தலித் பெண்கள் செக்ஷுவலி வயலன்ஸ் லைக் செக்ஷுவலி ரேப் பண்ணப்பட்ட ஒரு தலித் பெண்களோட ஒரு மொத்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா 46% ஆஃப் த செக்ஷுவலி ஹராஸ்டு செக்ஷுவலி ரேப்டு தலித் விமனில் லைக் மொத்த தலித் விமனில் 46% ஆஃப் த விமன் வந்து சைல்டு, அதாவது பிலோ 18 இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் ரேப் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இதில் வந்து ஒரு சில இன்சிடென்ட் நம்ம படித்ததில் ஒரு சில இன்சிடென்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா 2014 வந்துட்டு கத்ரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதில் வந்துட்டு ஒரு 2 டீனேஜ் கேர்ள்ஸ் வந்துட்டு ரேப் பண்ணப்பட்டு எரிக்கப்படுறாங்க. ஏன் எரிக்கப்படுறாங்க? இதை வந்துட்டு ஓகே ஆப்வியஸ்லி வந்துட்டு அங்கங்கே ரேப் நடக்குது, இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. அவங்க வந்துட்டு அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய சாதி இந்துல இருக்கக்கூடிய ஒரு முதலாளி கிட்ட ஒரு 3 ரூபாய் அவங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கேட்ட ஒரே காரணத்துக்காக அது எப்படி ஒரு தலித் பெண் என்கிட்ட வந்துட்டு வாய்ஸை ரைஸ் பண்ணி ஒரு டிமாண்டா ஒரு விஷயத்தை எப்படி அவளால் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு காஸ்ட் மென்டாலிட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா கேங் ரேப் பண்ணப்பட்டு எரிக்கப்படுறாங்க. இதுவுமே வந்து அப்படியே ஒரு டோட்டல் சைலன்ஸ்லயே முடிஞ்சிருது. அதே மாதிரி ஒரு பாதி ரிப்போர்ட்ஸ் இதில் வந்து நம்ம வெளிப்படையாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா ஒரு பாதிக்கு பாதி தான் வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அடுத்து மூவ் ஆகுது. இன்னும் பாதி பேர் வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஓகே இல்லை வேண்டாம், வெளியே போனால் நம்மளுடைய குடும்பம் வந்து அது பிரச்சனைக்கு உள்ளாகும், இல்லை நமக்கு சேஃப் இல்லை, நமக்கு அடுத்து குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசியான விஷயங்கள் வெளியே பேசப்படுறதே கிடையாது. அப்படி இல்லையா? அப்படி சொன்னால் அந்த வில்லேஜில் சுற்றி ஆப்வியஸாக வில்லேஜ் அப்படின்னு பார்க்கும்போதோ இல்லை வந்து இல்லை கிராமப்புறங்களில் மட்டும்தான் வந்துட்டு சாதி இருக்கா இல்லை நகர்ப்புறங்களில் சாதி இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இங்கே வந்து என்ன நவீன சாதி முறையை ஃபாலோ பண்ணுறோம், இங்கே வந்து கிராமப்புறங்களில் அதே மாதிரி அதே இதில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் சுற்று வட்டாரங்களில் இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறது கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம பின்னாடி வந்து பிரச்சனை இல்லாமல் வாழ முடியாதுங்கிறதுக்காகவே முக்காவாசி வந்து இதை வந்து வெளியே இது ஒரு பிரச்சனையாக யாருமே வந்து பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வரைக்குமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, தலித்துகளுக்காக தலித் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள்ல எத்தனை பர்சன்டேஜ் ஜஸ்டிஸ்க்கு முடியுது, எத்தனை அக்யூஸ்டு வந்துட்டு பனிஷ் பண்ணப்படுறாங்க, இல்லை எவ்வளோ வந்து இதுவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப லீஸ்ட் மினிமம்ல இருக்கு. மேக்சிமம் பார்த்தோம்னா வந்துட்டு என்ன சொல்றது, இல்லை இது வந்து ரேப் கிடையாது. இப்போ ரீசெண்டாக நடந்த மனிஷா இஷ்யூவில் கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு மனசாட்சியே இல்லாமல் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முதுகெலும்பு உடைஞ்சதுனால தான் வந்துட்டு அவங்க இறந்தாங்க, இல்லைன்னா அவங்க இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதுகெலும்பு உடைஞ்சதுக்கு பின்னாடி ரீசன் என்ன இருக்கு? அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவங்க எங்கேயோ போனாங்க, ஏதோ நடந்தது ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு பின்னாடி அவங்க வந்து இந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்க, இதனால நம்ம வந்து இவங்களை கற்பழிச்சு அந்த 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 பாடியை அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த குடும்பம் பெற்றுக்கிறதுக்கான ஒரு உரிமை கூட இந்த இடத்துல இல்லைன்னா அப்புறம் எந்த மாதிரியான ஒரு சொசைட்டில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஹாண்டிங்கான ஒரு பயம் வந்து நமக்குள்ள வந்துட்டு டெய்லி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோம். அண்ட் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு இது வரைக்கும் நடந்தக்கூடிய மேக்சிமம் கேஸ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை அரசாங்க துறையிலிருந்து இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், எங்கேயோ சுற்றி வளைச்சி நாட்களை கடத்தி பெர்பட்ரேட்டர், அதாவது அந்த குற்றவாளியின் பக்கம் தான் நியாயம் இருக்குது, இல்லை இவங்க வந்து இவங்களா போயிட்டு ஏதோ யாரையோ சாதி மாற்றி காதலிச்சு வீட்டில் கௌரவ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற கேஸை திருப்பியோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு மூலமாக இதை வந்து மாற்றி விடுறதுல தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த கேசஸில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு சாதி இந்துவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவோ நம்மளுக்கு வந்து இப்போ பிஓஏ ஆக்ட் இருக்குது, பாக்ஸோ திட்டம் இருக்குது, அதாவது குழந்தைங்களுக்கு வந்துட்டு வன்முறை நடக்குதுன்னா அதுக்காக பாக்ஸோ திட்டம் இருக்குது. ஆனால் வந்து இப்போ அது எவ்வளோக்கு எவ்வளோ தீவிரமாக செயல்படுது, எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு தலித் பெண்களோட உயிர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விஷயமா
கருதப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த தலித் பெண் வந்துட்டு அவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை வந்துட்டு அவங்க குடும்ப சூழல்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த இடத்துல அந்த ப்ராசஸ் வந்து உடனே நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக கிடையாது. அப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி காம்பன்சேஷனுமே அதுக்கு ரொம்ப ரொம்ப நாட்கள் எடுக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு 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 பெண்ணு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பீயிங், ஒரு பெண்ணாக பிறந்து அந்த பெண் வந்து தலித் பெண்ணாக பிறந்த ஒரே காரணத்துக்காக தன்னோட வாழ்நாள் முழுவதுமே என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருந்தாலுமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்க வந்துட்டு அதை எதுவுமே ஒரு பொருட்படுத்தாமல் ரொம்ப ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு போகணும், இதை வந்து நம்ம எதுவுமே பேச தேவையில்லை, இது நமக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து என்ன சொல்கிறது, இப்போது ஒரு இடத்துல வந்து அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு ஒரு ஊரில் பெண்களோட வளர்ச்சியை பொறுத்து தான் வந்துட்டு அந்த அந்த ஒரு ஊரோட வளர்ச்சியை நம்மளால் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளவுதான் நம்ம படித்து மேலே வந்தாலுமே இன்னமும் இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்குன்னா, ஒரு அங்கன்வாடியில் ஒரு தலித் பெண் சமைச்சா அந்த இடத்துல நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அவங்கள தண்டிக்காமல் அந்த தலித் பெண்ணை சமையல் செய்கிறவங்கள வேற இடத்துக்கு மாற்றக்கூடிய சமுதாயமாவோ இல்லை அந்த ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு கொடியேற்ற விடாமல் எதையோ சாக்கு சொல்லி தட்டி கழிச்சு இருக்கக்கூடிய சமுதாயத்திலே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை ஒரு பொது பிரச்சனையாக வச்சு எல்லா தரப்பட்ட பெண்களுமே எல்லா தரப்பட்ட ஒரு பெண்ணிய அமைப்புகளுமே இதை பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதை வந்து நான் ஒரு நிறைவு கருத்தாக சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. தோழர் சிவச்சந்திரன் தோழர், நீங்க வரீங்களா லைவ்க்கு? தோழர் முடிச்சுக்கலாமா இல்லை நீங்க லைவ் ஜாயின் பண்றீங்களா? ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ தோழர். வாய்ப்பளித்த தமிழ் ரோஸ்டர் டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.